இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழி தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் மசாலாலாம் அரைக்க வேண்டியது இருக்குது. அந்த மசாலா என்னென்னு பார்ப்போம். இது வந்து 2 ஸ்பூன் வரமல்லி, 2 ஏலக்காய், 3 லவங்கம், இலை, பட்டை, இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் சோம்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், நல்லா 1 ஸ்பூன் மாதிரி மிளகு. இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்ச உடனே வெங்காயம் போட்டுக்கலாம். 4 வரமிளகா, நல்லா வதங்கி வரட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். திருவி வச்சிருக்க தேங்காய் போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை 1 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், இப்போ இதில் 2 தக்காளி, சின்னதாக இருந்தால் 3, பெருசாக இருந்தால் 2 போட்டு வதங்கி வந்த உடனே நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதை நாம் அரைச்சி வச்சுருக்கோம்ல, நம்ம வதக்கி வச்சுட்டு இது போட்டிருக்கோம் பார்த்திங்களா, வறுத்த மசாலா. அந்த மசாலா கூட நம்ம அரைச்சி வதக்கி வச்ச மசாலாவை சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ போயிட்டு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம். இதை ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகா, இப்போ நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம், போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து அரிஞ்சு வச்சுருக்கேன். அதுக்கு நல்லா வதங்கட்டும். 2 கருவேப்பிலை போட்டு வதக்கி வச்சுக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது.
நாம் வந்துட்டு உப்பு, மஞ்சள், மிளகா ஆல்ரெடி நம்ம வதக்கி வச்ச மசாலாவில் போட்டிருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். கறி போட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற இந்த நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு இது மூடி வைப்போம். கலர் சேஞ்ச் ஆகி வரட்டும். தண்ணி இறங்குனா தான் நமக்கு வந்துட்டு இது பிறகு தண்ணி இறங்குறது தெரியுதுங்களா உங்களுக்கு? இந்த தண்ணி இறங்கட்டும். இதே மாதிரி இறங்குனதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டு கலந்து மூடி வச்சுக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். இதை மசாலா ஊற்றி வச்சோம். கொதன்னு இது பார்த்திங்களா? இந்த நேரத்தில் நம்ம ஜாரை கழுவி வச்சுருக்க தண்ணியை ஊற்றலாம். இப்போவே வந்துட்டு நமக்கு குழம்பு எவ்வளோ வேணும், என்ன ஏதுன்னு பார்த்துட்டு நாம் உப்பு சரி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நம்ம அளவான தண்ணி ஊற்றி வச்சுட்டோம். உப்பு காரம் எல்லாம் பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குது. அதனால் ஒரு 5 விசில் இப்போ வரட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ப்ரெஷர் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ எப்படின்னு பார்ப்போம். பார்த்தீங்களா? சூப்பராக வந்திருக்கா? அவ்வளோதாங்க, நம்மளோட நாட்டுக்கோழி சிக்கன் ரெடி. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டு அடிப்பொலியாக இருந்துச்சு. நல்லா காரம், உப்பு நம்ம டேஸ்ட் பார்ப்போம் பார்த்தீங்களா? உப்பு காரம் செக் பண்ணுவோம் பார்த்தீங்களா? அப்போவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.